ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமி ஒன் பீஸ்ல ஈஸ்ட் ப்ளூ சாகால ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இந்த டவுனுக்கு போயிட்டு இருக்கும்போது லூஃபியோட ஸ்ட்ரா ஹேட் இருக்கும்ல, அதுக்கான ஸ்டோரி காமிப்பாங்க. லூஃபி வந்து ஒரு ஹேட் போட்டிருப்பாங்க எப்பவுமே. அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு. லூஃபி வந்து சின்ன வயசுல இருக்கும்போது அவன் கேப்டன் சாங்ஸ் அப்படிங்கிற ஒரு கேப்டனை பார்த்து செம்மையா இன்ஸ்பயர் ஆயிருப்பான். இந்த கேப்டன் சாங்ஸ் எப்படின்னா, அவர் வந்து ஒரு கூலான கேப்டன். அவர் வந்து அவரோட பிரைடுக்காக சண்டை போட மாட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசுல லூஃபி அந்த கேப்டன் சாங்ஸ் இவங்க பேசிட்டு ஜாலியா இருக்கும்போது அப்புறம் அந்த இடத்துக்கு வேற ஒரு பைரட் கேங் வரும். அந்த கேங் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, சாங்ஸ் வந்து அசிங்கப்படுத்துவாங்க. பட் என்னன்னா, சாங்ஸ் வந்து பவர்ஃபுல்லா இருந்தாலும் சாங்ஸோட பைரட் கேங் வந்து அந்த பைரட் கேங்கோட பவர்ஃபுல்லா இருந்தாலுமே சாங்ஸ் வந்து சண்டை போட மாட்டான். சண்டை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவாய்ட் பண்ணிடுவான் சாங்ஸ். ஏன்னா சாங்ஸுக்கு தெரியும் நான் வந்து அவனோட பவர்ஃபுல், சோ எதுக்கு வீணா சண்டை போட்டு அந்த பவர் வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸுக்கு தெரியும். அதனால சாங்ஸ் சண்டை போட்டுக்க மாட்டான். இதை பார்த்து லூஃபி வந்து சமாதானம் ஆயிடுவான் சின்ன வயசுல. நீங்க எப்படி அவனை விடலாம், அவங்க வந்து அசிங்கப்பட்டு போயிட்டா, நம்ம அவனை ஏதாவது பண்ணி அவன் அப்படின்னு சொல்லி லூஃபி கோவத்துல பக்கத்துல ஒரு டெவில் ஃப்ரூட் இருந்துருவான். அதை எடுத்து சாப்பிட்டுருவான். இதுக்கப்புறமா தான் லூஃபிக்கு வந்து அந்த பவர் கிடைச்சிருக்கும். அந்த லூஃபி ஸ்டேட் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த பைரட் கேங் வந்து அட்டாக் பண்றான். நீங்க சாங்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டவன அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவங்க போட்டு லூஃபியை பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. லூஃபியை காப்பாத்துறதுக்காக அந்த சாங்ஸோட பைரட் வராங்க. சாங்ஸோட டீம் அங்க வந்து சாங்ஸ் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ என்ன எவ்வளவு நாள் அடிச்சுக்கோ, பட் நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மேல கை வச்ச அப்படின்னா நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாங்ஸோட டீம் அந்த பைரட் டீம் போட்டு செம்மையா அடிக்கிறாங்க. அடிச்சு போட்டதுமா அவங்க என்ன பண்றாங்கன்னா, லூஃபியை தூக்கி கடல்ல போட்டுறாங்க. சோ லூஃபியால இப்ப நீந்த முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டீங்க, டெவில் ஃப்ரூட் சாப்பிட்ட யாராலுமே நீந்த முடியாது தண்ணியில. அது வந்து ஒரு பெரிய டிராபேக். அவங்களுக்கு வந்து நிறைய பவர் கிடைக்கும், பட் அவங்களால தண்ணியில நீந்த முடியாது. அவங்களோட நீச்சல் ஸ்கில் வந்து அவங்கள விட்டு போயிடும். அந்த லூஃபியை காப்பாத்த போன சாங்ஸ் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஒரு சி மான்ஸ்டர் கூட சண்டை போடுறான். அந்த சண்டையில சாங்ஸோட ஒரு கை வந்து போயிடுது. இதை பார்த்து லூஃபி பயங்கரமா அழுதுட்டு இருப்பான். என்ன காப்பாத்த வந்து அவரோட கை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அழுதுட்டு இருப்பான். ஏன்னா லூஃபியோட ஒரு இன்ஸ்பிரேஷனே இந்த சாங்ஸ் தான். அந்த அதுக்கு சாங்ஸ் அவரோட பைரட் டீம் வந்து அந்த டவுன் விட்டு கிளம்பும்போது அவர் லூஃபிக்கு ஒரு ஹேட்டை கொடுத்துட்டு போவாரு. இந்த ஹேட்டை கொடுத்துட்டு என்ன சொல்வாருன்னா, நீ அடுத்த தடவை என்ன பார்க்கும்போது இந்த ஹேட் வந்து என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அதனால தான் லூஃபி வந்து அந்த ஹேட்டை ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இருப்பான். அண்ட் இப்போ கரண்ட் டைம்ல என்ன ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, லூஃபி அண்ட் ஜோரோ இவங்க ரெண்டு பேருமே சம பசி எடுக்கும். லூஃபி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, மேல வந்து ஒரு பறவை பறந்துட்டு இருக்கும். அந்த பறவை பிடிச்சி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பறவை பிடிப்பான் பாருங்களேன். அந்த பறவை வந்து சம பெருசா இருக்கும். அது லூஃபி தூக்கிட்டு பக்கத்துல ஒரு ஐலாண்ட் இருக்கும், ஆர்கன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஐலாண்ட் கூட்டி போய் விட்டுரும். இந்த ஐலாண்ட் வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு பைரட் கண்ட்ரோல்ல இருக்கும். அந்த ஐலாண்ட்ல இருக்க மரைன்ஸை டிஃபீட் பண்ணி சில பைரட்ஸும் இந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் அங்க இருக்க மக்கள் எல்லாமே இந்த பைரட் கீழ பயந்து தான் வாழ்ந்தாகணும். சோ இந்த மாதிரி நிறைய பைரட் வந்து பண்ணுவாங்க. ஒரு ஐலாண்ட்ல இருக்க மரைன் பேஸை டிஃபீட் பண்ணி அந்த ஐலாண்ட் வந்து இவங்க டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. அந்த பறவை லூஃபி அந்த ஐலாண்ட்ல போட்டு போயிடும். அந்த ஐலாண்ட்ல லூஃபி யாரை பார்க்கறான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு பொண்ணை பார்க்கறான். அதாவது இவங்க ஃபர்ஸ்ட் அந்த கப்பல்ல தவிக்கும்போது ஒரு பொண்ணு அந்த கப்பல்ல இருந்த எல்லாத்தையும் திருடிட்டு போனான்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு தான் இவன் வந்து என்ன பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த பக்கி அப்படிங்கிற இந்த பைரட் கிட்ட இருந்து ஒரு மேப்பை திருடிட்டு ஓடி வந்துட்டு இருப்பா. அந்த பக்கி பைரட்ஸ் எல்லாமே அந்த பொண்ணு பின்தொடர்ந்து வந்துட்டு இருப்பாங்க. இதை லூஃபி பார்த்து அந்த பொண்ணு லூஃபி காப்பாத்துறான். சோ காப்பாத்துறதுக்கு முதல்ல அந்த பொண்ணு சொல்றான், என் பேர் தான் நாமி, நான் வந்து பைரட்ஸ் கிட்ட இருந்து திருடுவேன், நான் வந்து நிறைய ட்ரெஷரை தேடி போயிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம என்கிட்ட வந்து மேப் வரைகிற ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அண்ட் அப்பதான் லூஃபி சொல்லுவான், எங்களுக்கு வந்து ஒரு நேவிகேட்டர் தேவை, நான் வந்து ஒரு பைரட் டீம் வந்து உருவாக்கிட்டு இருக்கேன். சோ அதுக்கான நேவிகேட்டரா நீ இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நாமி வந்து ரிஜெக்ட் பண்றோம். ஏன்னா நாமி வந்து என்ன சொல்லுவானா, நான் பைரட் கூட என்னைக்குமே ஒர்க் பண்ண மாட்டேன், பைரட்ஸ் எல்லாம் ரொம்ப க்ரூயலான ஆளுங்க அப்படி மாதிரி சொல்லிடுவா. அப்பதான் நாமி ஒரு பிளான் போடுவா, எப்படியாவது லூஃபி யூஸ் பண்ணி பக்கி கிட்ட இருக்க ட்ரெஸ் எல்லாம் திருடிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி லூஃபி ஏமாத்தி பக்கி கிட்ட ஒரு ஹாஸ்டேஜா கொண்டு போவா. இப்போ லூஃபி ஏமாத்துறா, அதே சமயத்துல பக்கி ஏமாத்துறா. ஏன்னா நாமிக்கு வந்து பக்கி கிட்ட இருக்க ட்ரெஸ் வேணும் இல்லையா, சோ அதுக்காக இப்போ பக்கி என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீ உன்னோட கையால லூஃபியை கொள்ளு அப்படின்னு சொல்லி நாமி கிட்ட லூஃபியை கொள்ள சொல்றான். பட் நாமி வந்து அதை ரிஜெக்ட் பண்றான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, கமான், நாமி என்னவா பைரட்டா நடிச்சாலும் வந்து ஒரு உண்மையான பைரட் கிடையாது. அதனால மத்தவங்க வந்து கொல்ல முடியாது. பட் உண்மையான பைரட்ஸ் அப்படி கிடையாது. அவங்க நினைச்ச மத்தவங்க வந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க. சோ அது வந்து அப்பதான் நாமிக்கு தெரிய வரும். அண்ட் இப்போ பக்கி கண்டுபிடிச்சாங்க நாமி வந்து நம்ம கிட்ட நடிச்சிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி. சோ என்ன பண்றானா, நாமியை அட்டாக் பண்ண வரான். அண்ட் அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே காப்பாத்த ஜோரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான், இடத்தை கண்டுபிடிச்சு. அண்ட் இங்க தான் லூஃபி vs பக்கி பைரட் சண்டை வந்து ஆரம்பிக்குது. இந்த சண்டையில என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, பக்கி வந்து ஜோரோ கூட சண்டை போடுவான். அப்புறம் ஜோரோக்கு தெரிய வருது பக்கியோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி. பக்கியும் அதே மாதிரி ஒரு டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டுருப்பான். அவனோட ஃப்ரூட் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, சாப் சாப். சோ இது வந்து இவனுக்கு என்ன பவர் கிராண்ட் பண்ணுனா, இவனோட உடம்பு எத்தனை துண்டா வெட்டினாலும் அது வந்து மறுபடியும் என்ன சொல்றது, அதுவே தானா ஸ்டிச் பண்ணிக்கும். சோ அந்த மாதிரி ஒரு பவர் தான். பக்கி என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஜோரோ வந்து குத்திடுறான். இதுக்கப்புறம் ஜோரோவால சண்டை போட முடியாது அப்படின்னு தெரிஞ்சு அவங்க அந்த இடத்தோட தப்பிச்சிடுறாங்க. அப்புறம் பக்கியோட பைரட்ஸ் வராங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, மோஜி அப்படிங்கிற ஒருத்தன், அவனுக்கு வந்து ஒரு பெரிய பீஸ்ட் இருக்கும். அதை யூஸ் பண்ணி லூஃபியோட டீம் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். சோ லூஃபி என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த பீஸ்ட் டிஃபீட் பண்ணிடுறான். அதே சமயத்துல மோஜியை டிஃபீட் பண்ணிடுறான். அண்ட் அப்புறம் லூஃபி வந்து அந்த வில்லேஜ்ல இருந்த ஷெரீஃபை வந்து செம்மையா இம்ப்ரெஸ் பண்ணிருப்பான். ஏன்னா பக்கி பைரட்ஸ் வந்து இந்த வில்லேஜ் ஆக்கிரமிப்பு பண்ணப்போ அந்த ஷெரீஃபால எதுவுமே பண்ணிருக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து தனக்கான வீக் நினைச்சிட்டு இருப்பாரு. இப்போ லூஃபி பண்ணதை பார்த்தா அவர் செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிருப்பாரு. நான் பக்கி பைரட்ஸ் கூட கண்டிப்பா சண்டை போட்டு இந்த வில்லேஜ் மீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது தைரியம் வந்து அவருக்கு வந்திருக்கும். இதுக்கப்புறம் லூஃபி டீம் கூட யார் சண்டை போடுவார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, கபாஜி அப்படிங்கிற ஒருத்தன் தான். இவன் வந்து ஒரு ஸ்வாட்ச்மேன், அதாவது வாளை வச்சு சண்டை போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆள் தான். இவன் யார் கூட சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஜோரோ கூட சண்டை போடுறான். ஜோரோ வந்து அவனை ஈஸியா டிஃபீட் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா நாமி என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இதான் டைம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏமாத்திட்டு பக்கியோட ட்ரெஸ்ஸரை திருடிட்டு அந்த இடத்தோட தப்பிச்சிடுறான். இதுக்கப்புறமா பக்கிக்கு லூஃபிக்கு சண்டை நடக்குது. இந்த சண்டையில என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அப்புறம் லூஃபி அவனோட ஹேட்டை பத்தி சொல்லுவான். அந்த ஹேட் வந்து ஷாங்க்ஸ் ஓட அப்படின்னு சொன்னோன்னே, அப்புறம் பக்கிக்கு வந்து ஷாங்க்ஸ் ஞாபகம் வரும். சோ பக்கி அண்ட் ஷாங்க்ஸ் ரெண்டு பேருமே சின்ன வயசுல ஒரு பைரட் க்ரூல மெம்பரா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஈவன் இப்போ பக்கிக்கு இருக்கிற இந்த பவருக்கு காரணமே ஷாங்க்ஸ் தான். அது ஒரு ஆக்சிடென்ட் மூலமா அது நடந்திருக்கும். அதுல இருந்து பக்கிக்கு ஷாங்க்ஸ் சுத்தமா பிடிக்காது. அதுவும் லூஃபி vs பக்கி இந்த சண்டையில என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, லூஃபி பக்கி ஈஸியா டிஃபீட் பண்ணிடுறான். அண்ட் லூஃபியோட டீம் அந்த டவுன் விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. சோ இப்போ லூஃபியோட டீம்ல நாமியும் சேர்ந்திருப்பான். ஏன்னா நாமியும் அந்த சண்டையில லூஃபி காப்பாத்திருப்பான். சோ அதனால நாமியும் லூஃபியோட டீம்ல சேர்ந்திருப்பான். இதோட இந்த ஆர்க் முடியுது. ஓகே guys, see you next time. Thank you guys.